இனி ரேஷன் கடைகளில் வெயிட் பண்ண வேண்டாம். எடை கம்மியா இருக்குன்னு கவலையே வேண்டாம். பணம் எடுப்பது போல இனி இயந்திரத்தில் அரிசி எடுக்கலாம். இரவு பகல் எப்போ வேணாலும் ரேஷன் வாங்கலாம். வருது புதிய மாற்றம். வணக்கம் மக்களே, இது நம்ம தமிழ் தகவல். இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான, எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுற ஒரு செய்தியோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊர்ல ரேஷன் கடைக்கு போறதுனால ஐயோ இவ்ளோ ஒரு பெரிய வரிசையில நிக்கணுமே அப்படின்னு யோசிப்போம்ல. காலையில எழுந்து அவசர அவசரமாக போய் வெயில்ல நின்னு கடைக்கிட்ட போகும்போது அரிசி தீந்து போச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம எடை போடுறப்போ நமக்கு கரெக்டான எடை தான் போடுறாங்களாங்கிற சந்தேகமும் இருக்கும். இதெல்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது. இந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கறதுக்காக மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் தானிய இயந்திரம், அதாவது தானிய ஏடிஎம். இது என்னப்பா புதுசா இருக்குன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சுலபம். நாம வங்கியில இருந்து பணம் எடுக்க ஏடிஎம் இயந்திரத்துக்கு போவோம்ல, அங்க அட்டையை உள்ள போட்டு ரகசிய எண்ணை தட்டுனா சர்ன்னு பணம் வெளியே வரும்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். ஆனா இங்க பணத்துக்கு பதிலா ரேஷன் அரிசி, கோதுமை எல்லாம் வெளியே வரும். இதுக்கு நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ரேஷன் அட்டையை காட்டியோ இல்லைனா நம்ம ஆதார் எண்ணை சொல்லியோ கைரேகை வச்சோ நாம நமக்கான பொருளை சுலபமா வாங்கிக்கலாம். திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள். இந்த திட்டத்துல என்ன பெரிய லாபம்னா, நீங்க கூலி வேலைக்கோ அல்லது ஆபீஸுக்கோ போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வந்தா கூட இந்த இயந்திரத்துல போய் உங்களுக்கு தேவையானதே வாங்கிக்கலாம். ஏன்னா 24 மணி நேரமும் இது திறந்திருக்கும். அது மட்டுமா, இதுல கள்ள எடை போடவே முடியாது. இயந்திரம் கொடுக்கறதுனால 1 கிராம் கூட குறையாம துல்லியமான எடையில உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும். நாம கைரேகை வைக்கிறதுனால உங்களுக்கு சேர வேண்டிய பொருளை வேற யாரும் திருட்டுத்தனமா வாங்க முடியாது. போலி ரேஷன் கார்டுகளுக்கும் இனிமேல் வேலை இல்ல. வரிசையில நிக்காம வெறும் 2 நிமிஷத்துல உங்க வேலை முடிஞ்சிரும். இந்தியா முழுவதும் விரிவாக்கம். இந்த திட்டம் இப்போதைக்கு ஒடிசா, ஹரியானா, மகாராஷ்டிரா மாதிரி சில மாநிலங்கள்ல மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அங்க உள்ள மக்கள் இதை ரொம்பவே கொண்டாடுறாங்க. இதுக்கு கிடைச்ச பெரிய வரவேற்பை பார்த்துட்டு சீக்கிரமாவே நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியா முழுக்க உள்ள எல்லா ரேஷன் கடைகளுக்கும் இந்த இயந்திரத்தை கொண்டு வர போறதா மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்லயும் இந்த இயந்திரம் வந்துட்டா நம்ம பொது விநியோக முறை உலகத்திலேயே ஒரு சிறந்த தொழில்நுட்பமா மாறிடும். இனிமே ரேஷன் வாங்குறது ரொம்ப சுலபமான காரியமா மாறப்போகுது. இந்த சூப்பரான தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.